103வது சங்கீதத்திலே 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஆமென். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது என்று நாம் அங்கே வாசித்தோம். யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். அதே சங்கீதத்திலே 17ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். இந்த வசனங்களில் வாசிக்கும் பொழுது அவருக்கு யார் பயப்படுகிறார்களோ தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். அப்ப அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் வளர வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படாத துன்மார்க்கருக்கு இந்த கிருபை கிடைப்பதில்லை. யார் தேவனுக்கு பயந்து வாழுகிறார்களோ, யார் தேவனுக்கு முன்பாக பயபக்தியாய் ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கிருபையை தேவன் கொடுக்கிறார். உதாரணமாக யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோசேப்பு கிருபை பெற்ற ஒரு மனுஷனாய் இருந்தான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். ஆண்டோட கிருபை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர்களிலே யோசேப்பும் ஒருவன். அப்ப யோசேப்பு அந்த கிருபை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன? இந்த யோசேப்பை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். யோசேப்பு தனக்கு பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்த போதும் அவன் பாவம் செய்ய தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவன் என்ன சொன்னான்? என் தேவனுக்கு முன்பாக நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்வது எப்படி என்று அவன் சொன்னான். அப்படி என்றால் அந்த தேசம் விட்டு தேசத்துக்கு போனாலும் அந்த தேசத்துல யாருமே அவனுக்கு தெரிந்தவர்களா இல்லாமல் இருந்தாலும் எல்லாரும் அவனுக்கு புதிய நபர்களா இருந்தாலும் அந்த தேசத்திலே அவனை கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை. அந்த தேசம் ஆண்டவரை ஆராதிக்கிற தேசம் இல்லை. அப்படிப்பட்ட தேசத்திலும் பாவம் செய்தால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் அவளிடத்தில் சொன்னான், நான் இப்படி பாவம் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தது எப்படி? நான் ஒருவேளை உன்னுடைய புருஷனை ஏமாற்றி விடலாம், அல்லது இங்க வேலை செய்கிறவெல்லாம் ஏமாற்றி விடலாம், என்னோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஏமாற்றி விடலாம். ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு முன்பாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்று யோசேப்பு சொன்னார். ஆகவே யோசேப்புக்குள்ள அந்த தெய்வ பயம் இருந்தது. அப்ப தெய்வ பயம் என்றால் என்ன? நாம் பாவத்தை விட்டு விலகுவதே தேவ பயம், தீமை வெறுப்பதே தேவ பயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தீமை விட்டு விலகுவதே தேவ பயம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவ பயம் இருக்குமானால் நாம் பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். தேவ பயம் இல்லை என்று சொன்னால் நாம் பாவம் செய்து விடுவோம். ஆகவே இந்த யோசேப்புக்குள்ள அந்த தேவ பயம் இருந்தது. அப்ப தேவன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். யோசேப்போடு கர்த்தருடைய கிருபை இருந்ததுக்கு காரணம் என்ன? யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் ஒரு வாலிபனாய் இருந்தபடினாலே கர்த்தர் யோசேப்புக்கு கிருபை கொடுத்திருந்தார். அந்த கிருபை நிமித்தமாக யோசேப்பு உயர்த்தப்பட்டு எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஜீவிக்கும் போது, தேவனுக்கு பயந்து பாவத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழும்போது அந்த யோசேப்பு உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்துவார். யோசேப்புக்கு கிடைத்த அந்த கிருபை நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். யோசேப்புக்கு கிடைத்த அந்த கிருபை எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அடிமையாக அந்த தேசத்திலே கொண்டு போகப்பட்டவன் அதே தேசத்திலே அதிகாரியாய் மாறினான். அதுதான் தேவ கிருபை. நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபை கிடைக்குமானால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஆனா அந்த தேவ கிருபை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது யோசேப்புக்கு கிடைத்த கிருபை நிச்சயமாக நமக்கும் கிடைக்கும்.